அடுத்தது எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஆப்ஷனை ஆட்டோகேட்ல எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்காண்டி யூஸ் பண்ணலாம் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒரு டிராயிங்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் இன்னொரு டிராயிங்ஸ் டெவலப் பண்ணுறீங்க. ஸோ ஒரு டிராயிங்ஸை பேக்ரவுண்டில் வச்சுட்டு அதோட மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிவிலில் அவுட்லேஅவுட்டை டிஃபைன் பண்ணிட்டு அவரோட இன்டீரியர் ரூமை நீங்கள் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஸோ அவுட்லேஅவுட்டை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து பேக்ரவுண்டில் வச்சுட்டு அவரோட இன்டீரியர் ரூம் உங்களால் டிசைன் பண்ண முடியும். ஸோ ஃபார் வைஸ் மெக்கானிக்கல் வைஸாக பார்க்கும்போது ஒரு காம்பவுண்டோட அவுட்லேஅவுட் இல்லைனா அவுட்டர் பாடி டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு காம்பவுண்டை செட் பண்ணுறதுக்கு அவுட்டர் பாடி எடுத்து பேக்ரவுண்டில் செட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு இன்டீரியர் காம்பவுண்ட் டிசைன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் இன்டீரியர் காம்பவுண்டோட அசம்பிளி அதை விட்டு வெளியே போகாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி எப்படி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு டிராயிங்ஸை இன்சர்ட் பண்ணி அது மேலே நம்ம படம் வரைகிறது, அதான் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு டிராயிங்ஸ் டெவலப் பண்ணி அதை சேவ் பண்ணிடுங்க. அந்த சேவ் பண்ண டிராயிங்ஸை தான் உங்களால் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கம்பெனியில் படத்தை வரைஞ்சி சேவ் பண்ணி இன்னொரு கம்பெனி அனுப்பிட்டாங்கன்னா அந்த படத்தை இன்னொரு கம்பெனி அதை எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸாக எடுத்து தான் ஈடுபடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங்ஸ் வரைஞ்சுக்குவோம். ஸோ இதில் ஒரு காரை எடுத்து ஒரு சீட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ஸோ மற்றபடி என்னென்ன டிஃபைன் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ டூல் பேலட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமா ஸோ இதில் ஆர்கிடெக்சரல் ஒரு கார் எடுத்து உள்ள பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே. ஸோ இதில் தேவையில்லாத லைன்ஸை டெலீட் பண்ணிட்டு உள்ள இன்டீரியர் டிசைன் பண்ண முடியும். ஸோ இது எப்படி டெலீட் பண்ணால் ஒன்றா செலக்ட் ஆகும். ஸோ ஒன்றா செலக்ட் ஆகிற விஷயத்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் டூல். ஸோ எக்ஸ் என்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க என்டர். ஸோ இதுக்கு உள்ள பிளாக்ங்கிற ஆப்ஷன் உள்ள போயிடும். திரும்பி இதை எடிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இன்சர்ட்ல போனீங்கன்னா அது கார் பிளாக்காக இருக்குமே தவிர இது பிளாக் கிடையாது. ஸோ தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ இப்படி ஒரு லைன்ஸ் இருக்கு. ட்ரிம் டபுள் என்டர். ஸோ அதுக்கப்புறம் இது உள்ள இன்டீரியர் டிசைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ காரோட அவுட்லேட்டை வச்சுட்டு இன்டீரியரை நீங்கள் டிசைன் பண்ணுறப்ப இதை சேவ் பண்ணிடுவாங்க. சேவ் பண்ணி டெஸ்க்டாப்பில் கார் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டேன். இன்ஃபோமீடியாங்கிற ஃபோல்டரில் ஒர்க் சேவ். அடுத்தது இன்னொரு டிராயிங் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அந்த டிராயிங்கில் ஒரு லேஅவுட் மாதிரி ஒன்று டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ரெக்டாங்கிள். ஸோ சிவில் பிளான் பண்ணுறதுக்கு உள்ள சைஸ் இதுதான். அடுத்தது இங்க ஒரு பில்டிங் இருக்கு பக்கத்துல. ஸோ உங்களோட ட்ராக் ரோடு இங்க போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் உங்களோட ரோட்ஸ். ஸோ 4 பக்கத்தும் போகுதுனாலும் மாற்றிக்க முடியும். ஸோ இதான் உங்களோட சைட். ஸோ இதை தான் நீங்கள் ஏரியாவை எடுத்துக்க போயிருந்தாலும் எடுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஒரு பிளான் பண்ணிட்டேன், இதை பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட இன்டீரியர் டிசைன்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி சைட் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சைட்ல உள்ள இந்த ரெக்டாங்கிள் மட்டும் யூஸ் பண்ணி நீங்க பிளான் பண்ண போறீங்க. ஸோ வேறோட அவுட்லேட் யூஸ் பண்ணி பிளான் பண்ண போனாலும் பண்ண முடியும். ஸோ ஒரு பிளான் ஒன்று நம்ம வரைஞ்சிக்க முடியும். ஸோ ரெக்டாங்கிள். ஸோ இதுல சாதாரணமா ஒரு பிளான் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணிக்குவோம். இதுல ஸ்ட்ரெயிட்டா உள்ளது எம்டி ஸ்பேஸ் ஆகும். ஸோ இந்த பிளான்ல எது எங்கெங்க இருக்கணும். ஸோ இந்த ஒரு ஷோபா போட போறேன், இந்த ஒரு சேர் போட போறேன். ஸோ அது மாதிரி விஷயம் நீங்க பண்ணும் போது இந்த பிளான் இருந்தால் மட்டும் தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இன்டீரியர் செக்ஷன் நீங்க மாற்றணும் அப்படின்னா அவரோட அவுட்டர் செக்ஷன் தேவை. ஸோ இந்த டிராயிங்ஸையும் சேவ் பண்ணிட்டோம். ஸோ கண்ட்ரோல் லிஸ்ட் கொடுத்துக்க முடியுமா டேரக்டாக சேவ் பண்ணலாம். ஸோ இது ஹோம் ஹவுஸ். ஸோ இந்த டிராயிங்கை தான் நீங்க இன்னொரு டிராயிங் போடும்போது ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ இந்த டிபியை கிளிக் பண்ணி க்ளோஸ் ஆல் அதர்ஸ் அப்படிங்கிற கமெண்ட் மூலியமா அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ணிட முடியும். ஓகே. ஸோ டிராயிங் டூல்ஸ் மட்டும் க்ளோஸ் ஆகலை. ஓகே நோ. ஸோ புதுசாக ஒரு டிராயிங்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இது சேவ் ஆகும் கேட்குறது, இதுவும் சேவ் ஆக வேண்டாம். ஸோ F7 ஆன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி பேஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் உள்ள டிராயிங்ஸை எப்படி கொண்டு வரலாம்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு கார் உள்ள இன்டீரியர் டிசைன் நீங்கள் பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த காரை எடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள வைக்கணும். ஸோ எப்படி உள்ள வைக்கலாம்னா அட்டாச். ஸோ அட்டாச்னு கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ER. ஸோ ER கிளிக் பண்ணுறது மூலியமா ஒரு டேபுகார் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் மூலியமா அட்டாச். ஸோ இதில் எதை அட்டாச் பண்ண போறீங்களோ அதை இங்கே கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடம் தான் அட்டாச் DWG. ஸோ எந்தெந்த ஃபைல்லாம் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா
ஒரு டிடபிள்யூஜி ஆட்டோகேட் ஃபைல் அட்டாச் பண்ண முடியும், ஒரு இமேஜ் ஃபைல் அட்டாச் பண்ண முடியும், ஒரு டிடபிள்யூஎஃப், டிஜிஎன், பிடிஎஃப் ஃபைலை கூட உங்களால் அட்டாச் பண்ண முடியும். ஸோ சாதாரண டிடபிள்யூஜி, ஏன்னா உங்கள் கார் வந்து ஒரு டிடபிள்யூஜினால டிடபிள்யூஜி ஃபைல், அந்த ஃபைல்ஸ் எங்கே இருக்குது, ஸோ நீங்களே சேவ் பண்ணாலும் சரி, இல்லை வேற எங்கே இருந்தாலும் வந்திருந்தாலும் சரி, அந்த காரை கரெக்டாக ப்ரௌஸ் பண்ணி எடுங்க. கார், ஓகே. ஸோ கார் இன்சர்ட் பண்ணும்போது எப்படி இன்சர்ட் ஆகணும்? ஸோ ஸ்கேல் பண்ணணுமா எதாவது கேட்குது. ஸோ ஸ்கேல் எதுவுமே வேண்டாம், கிளிக், ஓகே. ஸோ உள்ள பிளேஸ் ஆகிருக்கு, பட் எந்த இதுன்னு கரெக்டாக தெரியல, அதுக்காண்டி ஜூம் என்டர், ஏ என்டர், உங்கள் கார் உள்ள பிளேஸ் ஆகிரும். ஸோ இது ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ரெஃபரன்ஸ் பிளேஸ் மூலியமா இதோட பிளேஸ் எடிட் பண்ணிக்க முடியும். ஓப்பன் ரெஃபரன்ஸ், டைரக்டா உங்க காரோட மெயின் ஃபைலை உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இது தேவையில்லை, க்ளோஸ், இதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து கிரியேட் கிளிப்பிங் பவுண்டரி. ஸோ இதை தனி கிளிப்பிங் பவுண்டரியை மாற்றணும்னா கிளிப்பிங் பவுண்டரியாக மாற்றிக்க முடியும். ஸோ கிளிப்பிங் பவுண்டரிங் அப்படிங்கிறது இது ஒரு பிக்சராக மாற்ற போறீங்க அப்படின்னா இதான் உங்களோட பவுண்டரின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பவுண்டரியாக மாறிடும். இதுக்குள்ள தான் உங்களோட ஆப்ஜெக்ட் இருக்கு, பட் எவ்வளோ தெரியல. ஸோ பவுண்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ். ஸோ அந்த வைப் அவுட்ங்கிற ஆப்ஷன் தான் இதில் கிரியேட் கிளிப்பிங் பவுண்டரிஸ் அண்ட் ரிமூவ் கிளிப்பிங் பவுண்டரிஸ்க்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் டபுள் மூலியம் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த காங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அன்லோட் பண்ணுறது மூலியமா இது திரும்பி ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ரீலோட் அப்படிங்கிறது திரும்பி பழையபடி பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பைண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் டைப் அட்டாச் ஓவர்லேண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ பைண்ட் அப்படின்னா ஒரிஜினல் டிராயிங்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்சர்ட் ஆயிரும். ஸோ பைண்ட் தனியாக ஒரே பிக்சரா இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த காரை பேஸ் பண்ணி நீங்க படம் வரைய முடியும். ஸோ இன்சர்ட், சரி லயன், ஸோ எந்த மாதிரிலாம் நீங்கள் லைன் போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ அங்கே படம் வரையும் போது என்னென்ன எண்ட் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணாங்களோ, என்னென்ன பாயிண்ட் எல்லாம் யூஸ் ஆனிச்சோ அது எல்லாம் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். ஸோ இன்னொரு லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட மிட் பாயிண்ட் ட்ரேஸ் ஆகுது, எண்ட் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். சர்க்கோட சென்டர் பாயிண்ட். ஸோ இது மாதிரி தேவையான டிசைன் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுங்க. ஸோ F8 ஆஃப் பண்ணிட்டு ஸோ இது மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ வெளியே ஒரு பிக்சரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இந்த பாடியில் வேற எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். ஸோ சர்க்கிளில் இங்கே சர்க்கிள் போடுறேன், இல்லை வேற எதுவும் சம்திங் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னாலும் எக்ஸ்டர்னல் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணி இதை எக்ஸ்டர்னல் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணுற முடியும், அந்த கார்டு நேரட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இன்சர்ட் ER அப்படிங்கிற ஃபைல டேரக்டா ஓப்பன் பண்ண முடியும். இதில் கார், ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது தனி பைண்ட், அதாவது இது ஒரு பிக்சரா எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸா இல்லாமல் பைண்டுங்கிற ஆப்ஷன் மூலியமா இதே டிராயிங்ஸ்ல நீங்கள் ஒட்டி வச்சுட்டீங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணுறப்ப இது பேர் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் கிடையாது, சின்ன ஒரு பிளாக். ஸோ இன்னொரு டிராயிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இல்லை இதே டிராயிங்ஸில் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் மூலியமா இன்னொரு கார், அதாவது ப்ரௌஸ் அட்டாச் ஃபைலில் TWG ஃபைல், இதில் ஒரு கார் எடுத்துகிட்டு வர்றோம். இதையும் உள்ள பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜூம் என்டர், ஏ என்டர். ஸோ இந்த ஃபைல் ஏற்கனவே வந்ததுனால உங்களுக்கு இது உள்ள வர மாட்டேங்குது. ஸோ புது ஃபைல் F7 மூலியமா புது ஃபைல் எடுத்துட்டு வர்றோம், TWG. ஸோ இதுல ஹோம்ங்க ஹவுஸுங்கிற ஃபைலை உள்ள எடுத்துக்கலாம். ஓகே, எங்க பிளேஸ் வேணும் பிளேஸ் பண்ணிட்டு ஜூம் என்டர், ஏ என்டர். ஸோ நீங்க சைட் பிளான்ல ஒர்க் பண்ண போறீங்களா இல்லை இந்த பிளான்ல ஒர்க் பண்ண போறீங்களா? ஸோ தேவையான சேர்ஸ் சம்திங் உங்களுக்கு எது வேணும்னா இங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹவுஸை ரைட் கிளிக் பண்ணி பைண்ட் பண்றது மூலியமா எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸோட லிங்க் இருக்காது. ஸோ கிளிக் பண்றேன். ஸோ இது எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ லிங்க், அதாவது உங்களோட சோர்ஸ் ஃபைலுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கு, அது எடிட் பண்ணா இது சேஞ்ச் ஆயிரும். ஸோ பைண்ட் பண்ற ஆப்ஷன் மூலியமா அதுக்கு ரெண்டுக்கும் இடையில லிங்க் இருக்காது, அதுல இருந்து காப்பியா இங்க பேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அங்க போய் சேஞ்ச் பண்ணாலும் இங்க சேஞ்ச் ஆகாது. ஸோ பைண்ட் பண்றதுலயே பைண்ட், இன்சர்ட். ஸோ இன்சர்ட்னா சாதாரண ஆப்ஷன், பைண்ட் அப்படிங்கிறது பிளாக் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட லிங்க் வேண்டாம் அப்படின்னா பைண்ட், ஸோ லிங்க் வேணும் அப்படின்னா இன்சர்ட். ஸோ லிங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இது டேபிள்ல இருந்து ரிலீஃப் ஆயிரும், ஏன்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷன் நீங்க செட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பிளாக்கை யூஸ் பண்ணி நீங்க படம் வரைய முடியும். ஸோ இந்த ஒரு சேர்ஸ் மை வேணும், இல்லை பெட் மை ஒன்று, ஒரு பெட் மை ஒன்று வேணும், இல்லை லைட்டிங் மை ஒன்று போட போறேன் அப்படின்னாலும் இந்த ஒரு ஃபேன் போட போறீங்க. ஸோ டாப்ல இருந்து ஃபேன் பார்க்கறப்ப எப்படி தெரியுமோ
அது மாதிரி சூஸ் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணி அரே அரேங்கிற ஆப்ஷன் மூலியமா போலார் அரே எடுத்துக்குவோம். ஸோ அதில் சென்டர் பாயிண்ட். ஸோ இவ்வளோ அமௌண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் தேவையில்ல, உங்களுக்கு தேவை ஜஸ்ட் ஒரு 3. ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு லேஅவுட்டை எடுத்து பேக்ரவுண்டில் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இந்த எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ்ங்கிற ஆப்ஷன். ஸோ அட்டாச் அப்படிங்கிற மூலியமா உங்களால் எந்த ஒரு ஃபைலையும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இமேஜ் ஃபைல், DWG ஃபைல் எல்லாமே எடுத்துக்க முடியும். ஸோ அட்டாச் ஃபைலில் இமேஜ் ஃபைல் எடுத்தீங்கனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ZAங்கிற ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காரை எடுத்து உள்ள பிளேஸ் பண்ணிக்குவோம். ஸோ இமேஜ் ஃபைலை உள்ள பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த காரை பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணி, அதாவது இந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் படம் வரைஞ்சிட்டு இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோமில் லயன். ஸோ ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கு. ஸோ F8 ஆஃப் பண்ணீங்க. ஸோ எந்த மேலே உங்களுக்கு கார்டு ஷேப் போகுதோ ப்ரொஃபைல் மூலமாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ அவுட்லைட் போடணும் அப்படின்னாலும் ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணி போட்டனாலும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ போட்டதுக்கு அப்புறம் இந்த பிக்சர் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நீங்கள் ட்ரேஸ் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் தெளிவாக தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பிக்சரை வச்சுக்க முடியும். ஸோ எது வேணாலும் வச்சுட்டு உங்களால் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட், அட்டாச். ஸோ எந்தெந்த ஃபைல் இல்லை ஒரு PDF ஃபைல் நீங்கள் ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் கம்பெனிக்கு ஒரு PDF ஃபைல் வருது. ஸோ அதை உங்களால் டிசைன் பண்ண முடியலை அப்படின்னா அது PDF எடுத்து பேக்ரவுண்டில் வச்சுட்டு அது மேலே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ்ங்கிறது ட்ரேசிங் ஆப்ரேஷன். ஸோ ஏதாவது ஒரு பிளாக்கை வச்சுட்டு அந்த பிளாக்கை நீங்கள் கிளிப்பிங் மூலமா, அதாவது தனியாக ஒரு வியூ போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிப், எந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எப்படி கிளிப் ரெடி ஆகணும். ஸோ கிளிப் டெப்த் எவ்வளவு வேணும், டெலிட், ஜென்ரேட், ஸோ எல்லாம் பார்த்தோம். ஸோ புதுசாக ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நியூ பவுண்டரி. ஸோ அந்த பவுண்டரி எப்படி இருக்கணும், பாலிகன் வச்சு போட போறீங்களா இல்லை பாலிகனலா ரெக்டாங்கிளான்னு கேட்கும். ஸோ ரெக்டாங்கிள். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது தனி வியூ போர்ட்டாக ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இது தனி வியூ போர்ட், இது தனி வியூ போர்ட். தனியாக ஒரு பிக்சர்ஸ் மாதிரி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா தனி பிக்சர்ஸாக, அதாவது ஒரு ஸ்கொயர்க்குள்ளேயோ இல்லை வேற ஏதாவது ஆப்ஜெக்ட்குள்ளே உங்களால் கொண்டு வந்துக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த கிளிப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போதோ இல்லை எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போதோ அந்த பவுண்டரி ஃப்ரேம் தெரியணுமா வேண்டாமான்னு சூஸ் பண்ணுறதா இந்த டிஸ்பிளே அண்ட் ஹைட் ஃப்ரேம். ஹைட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேம் தெரியாது, கிட்ட போனால் மட்டும் அந்த ஃப்ரேம் தெரியும். ஸோ வைப்போர்ட் ஆப்ஷன். ஸோ டிஸ்பிளே அப்படிங்கிறது டிஸ்பிளே தெரியும். ஸோ கடைசி உள்ள ஆப்ஷன் மூலியமா அந்த ஃப்ரேம் கடைசியும் தெரியணும், பட் அதாவது பிரிண்ட் மட்டும் ஆகக்கூடாதுன்னா அந்த ஃப்ரேம் உங்களுக்கு பிரிண்ட் ஆகாம உங்களோட ஆப்ஜெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த காரை இன்னொரு டிராயிங்ஸ்லேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸை கொண்டு வந்துட்டீங்க. ஸோ அதை எடிட் பண்ணணும். ஸோ ரெஃபரன்ஸில் எடிட் ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணுங்க. எந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸாக உள்ள வந்து அதை கிளிக் பண்ணது மூலியமா நேரம் உள்ள போகும். ஸோ இதில் உள்ளது ரெஃபரன்ஸ் நேம் கார்னு உள்ள வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே தனித்தனியாக டெலிட் ஆயிரும். ஸோ நீங்கள் போட்ட ஆப்ஜெக்ட் லைட்டாக ஹைட் ஆயிரும். இது ஸோ இதையும் டெலிட் பண்ணாலும் நீங்கள் டெலிட் பண்ணி வேறு எதுவும் சேஞ்சஸ் கொடுத்துக்க முடியும். டிஸ்கார்ட் சேஞ்ச். ஸோ கடைசி உள்ள ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை சேவ் பண்ணிக்கவா, அதாவது இங்கே உள்ள சேவ் பண்ணுறது மூலியமா உங்களோட ரெஃபரன்ஸ் ஃபைல், அதாவது ஒரிஜினல் ஃபைல் நீங்கள் மாறும் அப்படின்னா சேவ் சேஞ்சஸ். ஸோ இந்த ஆப்ஷனை வேண்டாம் அப்படின்னா டிஸ்கார்ட் சேஞ்சஸ், டிஸ்கார்ட் ஆகிருக்கும். ஓகே சொல்லிட்டீங்க. ஸோ அவங்களோட ஒரிஜினலே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. அடுத்தது இம்போர்ட் ஃபைல். ஸோ வேற சாஃப்ட்வேர் இல்லை மாடலிங் சாஃப்ட்வேர் போடுற ஃபைலை நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட். ஸோ இதுக்காண்டி ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இம்போர்ட். ஸோ எந்தெந்த ஃபைலாம் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இத்தனை ஃபைல்ஸ். ஸோ 3D ஸ்டுடியோ ஃபைல், கேட்டியா ஃபைல், ஸோ IGS ஃபைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பேராசாலிட் ஃபைல், ப்ரோ இன்ஜினியர் ஃபைல் எல்லா ஃபைலையும் நீங்கள் உள்ளே கொண்டு வரனாலும் கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இந்த ஃபைல், அதாவது ஃபைல் உங்கள்கிட்ட உள்ளே இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக உள்ளே கொண்டு வந்துட முடியும். ஸோ வேற எதுவும் இல்லாதனால அதை விட்டுடலாம். ஸோ அதர் சாஃப்ட்வேர் ஃபைல்ஸை உள்ளே கொண்டு வரதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த இம்போர்ட். அடுத்தது OLE ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆட்டோகேட் விண்டோலேருந்து டேரெக்டாக இன்னொரு சாஃப்ட்வேர் நீங்கள் அக்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அங்கே ரெடி பண்ணுறதை டேரெக்டாக இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா OLE ஆப்ஜெக்ட். ஸோ OLEங்கிறது ஆப்ஜெக்ட் எம்பெடட் சிஸ்டம் மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் எம்பெடட் லிங்க், OLE தான் இந்த ஆப்ஜெக்ட் சிஸ்டம். ஸோ OLEன்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்கள் சாஃப்ட்வேரில் இந்த சிஸ்டத்தில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சீங்களோ அதெல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே ஆகும்போது நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பவர் பாயிண்ட் ஒர்க் பண்ண போறீங்க, கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ டேரெக்டாக அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டைப் ஆகும். ஸோ இதில் இன்ஃபோமீடியா,
இன்ஃபோமீடியாஸ் டைப் பண்ணி கீழே ஆட்டோகேட் ஆட்டோகேட் 2015 ஆர் 16 டைப் பண்ணுறேன். ஸோ இதை ஹோம். ஸோ இது வெளியே வந்ததாலும் சரி, இல்லை இது எக்ஸிட் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் சரி, க்ளோஸ். ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் ரெடி பண்ணது அந்த ஆட்டோகேட் ஃபைலில் ரன் ஆகிருக்கும். இன்ஃபோமீடியாவின் ஆட்டோகேட் 2016. ஸோ டேரெக்டாக ஒரு சாஃப்ட்வேர் அக்சஸ் பண்ணி அங்கே ரெடி பண்ணுறதை இங்கே கொண்டு வரதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த OLE ஆப்ஜெக்ட். ஸோ OLE. ஸோ வேறு எதுவும் ஆப்ஷன் இருந்தாலும் உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். சாலிடோஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, இல்லை வேற எதுவும் கிரியோ இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இங்கேருந்து அக்சஸ் பண்ணி அங்கே மாடலிங் பண்ணி அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ வேர்டை நீங்கள் நேராக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ வேர்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு வேர்ட். ஸோ வேர்ட் டேரெக்டாக ஓப்பன் ஆகிட்டு ஸோ இதில் டைப் பண்ணிக்கலாம் ஆட்டோகேட் 2016. ஸோ OLE ஆப்ஜெக்ட், OLE. ஸோ OLE அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் எம்பெடட் லிங்க். ஸோ ஆப்ஜெக்ட் எம்பெடட் லிங்க் தான் இந்த OLE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வரைஞ்ச நீங்கள் டேரெக்டாக அங்கே கொண்டு போகணும்னா ஓகே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு க்ளோஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ ரெடி பண்ணது இங்கே இருக்கும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மூவ் பண்ணிக்கிறேன். என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது நீங்கள் ரெடி பண்ண ஆட்டோகேட், அதாவது MS ஆஃபீஸ் ரெடி பண்ண வேர்ட். இது ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ண வேர்ட். ஸோ கிளிக் பண்ணி தனியாக மூவ், என்டர். ஸோ இது மாதிரி தனித்தனியாக வெவ்வேறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சாலிடோஸ் ஃபைல், கிரியோ ஃபைல் ஏதாவது இருந்தால் அதையும் இம்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்சர்ட், இம்போர்ட். ஸோ அதுக்கு முன்னாடி தனியாக ஒரு டிராயிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்குவோம். F7. ஸோ இதில் இம்போர்ட். ஸோ உங்கள் டிராயிங்ஸ் எங்கே இருக்கோ அங்கே சூஸ் பண்ணீங்க. ஸோ இதில் இன்ஃபோமீடியாங்கிற நேமில் இருக்குது. ஸோ ஸ்கூல் ரூம் மீடியாவில் இன்ஃபோமீடியா. ஸோ அதில் எந்த டிராயிங்ஸ் ஓப்பன் பண்ண விரும்புங்களோ அந்த டிராயிங்ஸை டேரெக்டாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அசம்பிளி. இது கிரியோவில் போட்ட ஒரு அசம்பிளி டிராயிங்ஸ், அதாவது 4-5 பார்ட்ஸ், மினிமம் ஒரு 10 பார்ட்ஸ் யூஸ் பண்ணி போட்ட ஒரு அசம்பிளி டிராயிங்ஸ். ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணலாம்? ஓப்பன். ஸோ இந்த இம்போர்ட்டிங் ப்ராசஸ் ஒரு பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுது. ஓகே. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட இம்போர்ட்டிங் ப்ராசஸ் பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ வார்னிங் மெசேஜ். ஸோ இம்போர்ட் ஃபைல் ப்ராசஸிங் கம்ப்ளீட். ஸோ உங்கள் இம்போர்ட் பண்ண ஃபைல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இம்போர்ட் ஆன ஃபைல் ஏதாவது ஒரு இடத்துல பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு ஃபிட்டாக கொண்டு வரதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ இப்போ நீங்கள் ஜூம், அதுக்காண்டி Z என்டர், A என்டர்னு கொடுத்தா அந்த ஃபைல் கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியோவில் ரெடி பண்ண ஒரு அசம்பிளி ஃபைல் இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது டேட்டம் பிளேன்ஸ். ஸோ டேட்டம் பிளேன்ஸ் சேர்ந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இதான். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் 2D உள்ள வராமல் 3D தான் உள்ள வந்திருக்கும். ஸோ 3D. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் 3D ஆப்ஜெக்டாக டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதை டாப்பில் பார்த்தோன்னா டாப். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு வேணும்னா இதோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ தனியாக உங்களால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பாட்டம் வியூ. ஸோ இதான் இம்போர்ட்டட் ஆப்ஜெக்ட். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேரில் போட்டாலும் அதை இங்கே இம்போர்ட் பண்ணி அதை 2Dயாக ரெஃபரன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் டைமென்ஷன் எடுத்துக்க முடியும். ஹோமில் டைமென்ஷன். ஸோ இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஸோ தனியாக டைமென்ஷன் எடுத்துக்கலாம். சேம் டைம் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்ப்ளோர்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிரிக்கணும். ஸோ எக்ஸ்ப்ளோர், எந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட், என்டர். ஸோ இப்போ எல்லாம் தனித்தனி ஆப்ஜெக்ட். இப்போ உள்ள நீங்கள் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இம்போர்ட்டிங் உள்ள மெத்தட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த வியூவில் வியூ போர்ட் ஆப்ஷனை வச்சு 4 தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 4 ஆப்ஷன், 4. ஸோ இதுக்கு என்ன வேணும்? ஸோ இது டாப் வியூ வேணும் அப்படின்னா வியூ, என்டர். இதில் டாப் வியூ, அப்ளை, ஓகே. ஸோ இதில் தேவைப்படுறது ஃப்ரண்ட் வியூ, வியூ, என்டர். இதில் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதில் என்ன வியூ வேணுமோ அதை செட் பண்ணிங்க. வியூ, என்டர். இது சைடு வியூ, ரைட் சைடு லெஃப்ட் சைடு வியூ செட் பண்ணிக்கலாம். அப்ளை, ஓகே. இது உங்களுக்கு ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ ஐசோமெட்ரிக் வியூ நான் இங்கே ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமா டேரெக்டாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி உங்கள் ஆட்டோகேட் ஃபைலை செப்பரேட்டாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ சிங்கிள் விண்டோ காணுறது மூலமா ஒரே சிங்கிள் விண்டோ சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது லேஅவுட்ஸ். ஸோ லேஅவுட்ஸ் அப்படிங்கிறது என்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேஅவுட்டுங்கிற டேப் கீழே மாடல், லேஅவுட் 1, லேஅவுட் 2ங்கிற ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படின்னு என்னென்னா இந்த மாடலில் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். ஸோ என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் இந்த மாடலில் நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ எல்லா ஆப்ஜெக்ட்டும் இதில் லேஅவுட்டில் பார்த்துக்க முடியும்.
ஸோ தனித்தனியாக பிரிண்ட் எடுக்க வெவ்வேறு வியூவில் நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகணும். ஸோ நம்ம மல்டி வியூவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த லேஅவுட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ங்கிற ஃபைலை டேரெக்டாக ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த மாடல். ஸோ ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் சைடு வியூ, டாப் வியூ இருக்குது. ஸோ இதை எப்படிலாம் பிரிண்ட் எடுக்கலாம், அதை எப்படிலாம் பிடிஎஃபாக மாற்றுறாங்க பற்றி பார்க்க வரதுக்கு முன்னாடியே இந்த லேஅவுட் செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ லேஅவுட். ஸோ உங்கள் மாடலில் என்னென்ன டிராயிங்ஸ்லாம் இருக்கோ அது எல்லா டிராயிங்ஸும் லேஅவுட்டுங்கிற இந்த பாக்ஸுக்குள்ள கிரியேட் ஆயிரும். ஸோ இதான் மாடல் ஸ்பேஸ். ஸோ வெளியே உள்ளது பேப்பர் ஸ்பேஸ். இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வெளியே இருந்துச்சு அப்படின்னா இது பேர் பேப்பர் ஸ்பேஸ். ஸோ உள்ளே இருந்துச்சுன்னா மாடல் ஸ்பேஸ். ஸோ பேப்பர் ஸ்பேஸில் இருக்கிற வரையும் உங்களோட நீங்கள் பேன் பண்ணாலும், அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணாலும் இந்த ஃபுல் பேப்பரும் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். பேன் பண்ணுறப்ப ஃபுல் பேப்பருமே பேன் ஆகும். ஸோ உள்ள உள்ள டிராயிங்ஸை மூவ் பண்ணுறதுக்கு இல்லை அதை பேன் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் உள்ள டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் உள்ள ஜூம் பண்ணி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வெளியே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது பேப்பர் ஸ்பேஸாக இருக்கும். உள்ளே வச்சு டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது மாடல் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கமெண்ட் மூலியமாக எடுக்கிறதுக்கு எம்எஸ் அண்ட் பிஎஸ் எடுத்துக்க முடியும். ஸோ எம்எஸ் அப்படிங்கிறது மாடல் ஸ்பேஸ், எம்எஸ் என்டர். ஸோ பேப்பர் ஸ்பேஸ்க்கு மாறணும் அப்படின்னா பிஎஸ். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமா எம்எஸ் அண்ட் பிஎஸ்ஸை மாற்றிக்க முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு உள்ளே வரதுக்கு முன்னாடியே இதை டெலிட் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் லேஅவுட் எம்டி ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸில் உங்கள் மாடலில் கிரியேட் பண்ண டிராயிங்ஸை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஸோ என்னென்ன வகையாக இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மாடலில் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாத்தையும் இந்த லேஅவுட்டில் இன்சர்ட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் மல்டி வியூ, அதாவது எம்வி. என்டர். ஸோ இந்த மல்டி வியூங்கிற ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் வரைஞ்ச டிராயிங்ஸை சிங்கிள் வரி கொண்டு வர்ற மாதிரியும், ஸோ அதை 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் உள்ள இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு சின்ன ஆப்ஜெக்ட்குள்ளேயோ இல்லை வேற ஒரு புதுசாக கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்லையோ மாற்றிக்கணும் அப்படின்னாலும் இந்த மல்டி வியூங்கிற ஆப்ஷன் தான் யூஸ் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிட். ஸோ மாடலில் உள்ள எல்லா டிராயிங்ஸும் இந்த ரெக்டாங்குலர் ஷேப்புக்குள்ளே கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஃபிட். ஸோ எஃப்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க, அந்த டிராயிங்ஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இதை டெலிட் பண்ணிடுறோம். ஸோ சிங்கிளாக வேண்டாம், நீங்கள் வரைஞ்ச டிராயிங்ஸ், அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண டிராயிங்ஸ் இதில் 2 3 வேணும் அப்படிங்கிறப்ப அதே மல்டி வியூ எம்வி. ஸோ அதில் 2 3 4ன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ 2 அப்படிங்கிறது உங்களோட டிராயிங்ஸ் 2ஆக டிவைட் ஆகி தெரியும். ஸோ 3 ஆப்ஷன்ங்கிறது 3 ஆகும், 4 அப்படிங்கிறது 4 ஆகும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆக மாற்றிக்குவோம். ஸோ 2 என்டர். ஸோ இந்த வியூ போட்ட 2ஆக பிரிக்க போறீங்க. அது ஹரிசாண்டலாகவும் பிரிச்சுக்கலாம், வெர்டிகலாகவும் பிரிச்சுக்கலாம். ஸோ 2 வியூ வேணும், அது வெர்டிகலாக பிரிச்சுட்டு வேணுமா இல்லை ஹரிசாண்டலாக பிரிச்சுட்டு கேட்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ கொடுத்துங்க. ஸோ வெர்டிகல். ஸோ இந்த வெர்டிகலாக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 2 வியூவும் ஸ்ப்ளிட் ஆகணுமா, அதாவது ஃபிட்டுங்கிற ஓரியன்டேஷன் கிரியேட் ஆகணுமான்னு கேட்கும். ஸோ ஃபிட். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வரைஞ்ச டிராயிங் ஸோ 2 வாட்டி எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடல் ஸ்பேஸில் மூவ் பண்ணி இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை மூவ் பண்ணுறப்ப இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லெஃப்ட் சைடு வியூவை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுமாதிரி கிரியேட் பண்ண வியூவை நீங்கள் தனித்தனியாக பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், டெலிட். ஸோ இதையும் டெலிட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஷன் 4ஆக தெரியணும் அப்படிங்கிறப்ப அதே மல்டி வியூ எம்வி என்டர். ஸோ அதில் உள்ள கடைசி ஆப்ஷன் 4 என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கார்னர் கேட்கும். ஸோ 4 கார்னர் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டிராயிங்ஸ் நீங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிக்க முடியும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல இதோட ஃப்ரண்ட் வியூயும், ஸோ இதுக்கு கீழே இதோட டாப் வியூ ஜூம் பண்ணி செட் பண்ணிட்டேன். ஸோ அது மாதிரி இதில் லெஃப்ட் சைடு வியூ இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு வியூ. ஸோ நீங்கள் ஐசோமெட்ரிக் வியூ வரைங்கிறீங்க இல்லை ஒரு 3D ஆப்ஜெக்ட்டுக்கு இதை பிளான் பண்ணும் போது தனியாக பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ 3 வியூவும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ண ஒவ்வொரு டிராயிங்ஸையும் தனித்தனியாக மாடல், அதாவது ஒவ்வொரு வியூ போட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி 4 வியூ போட்டு சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது இப்போ டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஸ்பேஸுக்கு வந்து அப்புறம் தான் உங்களால் டெலிட் பண்ண முடியும் பேப்பர் ஸ்பேஸ். ஸோ இந்த விண்டோக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது மாடல் ஸ்பேஸ்னு கொடுத்தா ஏதாவது ஒரு மாடல் ஸ்பேஸ் நம்ம போவோம். ஸோ இந்த மாடல் ஸ்பேஸ்லேருந்து எப்படி இன்னொரு மாடல் ஸ்பேஸ் மாறுறது அப்படின்னா கண்ட்ரோல் ஆர். ஸோ 4 மாடல் ஸ்பேஸ்லையும் அது மாறிக்கும். ஸோ பேப்பர் ஸ்பேஸுக்கு பிஎஸ். ஸோ மொத்தமாக சேவ் பண்ணி டெலிட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்தது இதை இம்போர்ட் பண்ண போகிறோம். மல்டி வியூ என்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வரப்போகுது, இது ஃபிட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உள்ளே வரட்டும். ஸோ என்டர் தண்ணிங்க என்டர். ஸோ பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்கள் ஜூம் பண்ணி காமிக்க போகிறீங்க இல்லை டீட்டெயில் வியூ அது மாதிரி பர்டிகுலர் பொசிஷனை காமிக்கிறதுக்கு அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ இந்த இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறப்ப அதை ஒரு வட்டத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு வேறு ஷேப்புக்குள்ளேயோ மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் போடுற சர்க்கிள் பேப்பர் ஸ்பேஸில் இருக்கிறதா நல்லது. ஸோ இந்த சர்க்கிள் போடுறீங்க, இந்த சர்க்கிள் இங்கே மாடல் ஸ்பேஸ் தெரியுமானா அது தெரியாது.
ஸோ பேப்பர் ஸ்பேஸில் இருக்கும்போது நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அந்த எந்த சேஞ்சஸுமே அங்கே தெரியாது. புதுசாக ட்ராப் பண்ணுறது எதுவுமே மாடல் ஸ்பேஸில் கிரியேட் ஆகாது. ஸோ இதுவே நீங்கள் பேப்பர் ஸ்பேஸ் இருக்கும்போது ஒரு வட்டம் போட்டீங்க அப்படின்னா ஸோ இதோட அஃபெக்ஷன் உங்கள் மாடல் ஸ்பேஸ்லேயும் தெரியும். ஸோ எடிட் பண்ணால் அங்கேயும் எடிட் ஆகும். ஸோ விஷயம் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த இது ஆப்ஜெக்ட் உங்கள் பேப்பர் ஸ்பேஸில் மட்டும்தான் இருக்கணும், வேற உள்ள மாடலில் வரக்கூடாது அப்படின்னா எப்பவுமே அதை பேப்பர் ஸ்பேஸில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ பேப்பர் ஸ்பேஸில் இந்த வட்டம் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் பொசிஷன், அதாவது இந்த இடத்துல இந்த போர்ஷனை மட்டும் இந்த வட்டத்தில் நான் ப்ரெசென்ட் பண்ணி காமிக்க போகிறேன், அதாவது ஜூம் வியூ இல்லை டீடைல் வியூங்கிற கான்செப்டில் ப்ரெசென்ட் பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னா அதுதான் மல்டி வியூ. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டை இம்போர்ட் பண்ணாலும் அதோட ஆப்ஷன் மல்டி வியூ, என்டர். ஸோ இதில் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்கள் கிரியேட் பண்ண டிராயிங்ஸை ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ கிளிக் பண்ணுங்க. ஸோ எந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வியூ பட்டா மாற்றின்னு கேட்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை தான் வியூ பட்டா மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் வரைஞ்ச என்டையர் டிராயிங்ஸும் இந்த வியூ பக்குள்ளே செட் ஆயிரும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறது மூலியமா உள்ளே போவோம். ஸோ இதை ஜூம் பண்ணி காமிச்சுக்கலாம். ஒரு காம்ப்ளிகேட்டட் ஷேப் நீங்கள் டிசைன் பண்ணிருக்கீங்க, அந்த இடத்துல பர்டிகுலராக ஜூம் பண்ணி காமிக்கணும், அந்த மாதிரி இடத்துல இதை ஒரு இல்லை கீழே இந்த வியூவோட ஃபுட்டிங்ஸை காமிக்கிறேன் அப்படின்னாலும் ஃபுட்டிங்ஸ். ஓகே. ஸோ இதான் பேப்பர் ஸ்பேஸ், மாடல் ஸ்பேஸ். ஸோ லேஅவுட் செட்டிங்கில் யூஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ இது ஒரு லேஅவுட் ஆகும். ஸோ வேற ஒரு இன்னொரு லேஅவுட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த லேஅவுட்டில் எப்படி தெரியணும்? ஸோ இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேபிள் வேணும் அப்படின்னா டேபிள். ஸோ டேபிள்னு கிரியேட் ஆயிரும். அதில் செட் பண்ணிக்கலாம் நீங்கள். இது பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸோ நம்பர் 1 குவான்டிட்டிஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது தனி லேஅவுட், ஸோ இது தனி லேஅவுட்ஸ். ஸோ ஒரே ஒரு மாடல் ரெடி பண்ணி நிறைய டூப்ளிகேட்ஸ் ஜெராக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறது ஆப்ஷன் தான் இந்த லேஅவுட்ஸ். ஸோ 3வது லேயர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு ஆப்ஜெக்டை வரைஞ்சி அதுக்குள்ளே ஒரு இந்த டிராயிங்ஸை கொண்டு போகாமல் புதுசாக வரைகிற ஆப்ஜெக்ட்லேயே கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப மல்டி வியூ. அதில் இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம், அது ரெக்டாங்கலாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இருக்கலாம், பட் அது சிங்கிள் டைமாக சூஸ் ஆகணும். ஸோ அடுத்து உள்ள பாலிகனால். ஸோ நீங்கள் புதுசாக வரைஞ்சி அதை க்ளோஸ் லூப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிராயிங்ஸ் எல்லாம் செட் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் வரைகிறேன். ஸோ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஷேப்பில் வரைஞ்சாலும் அந்த ஷேப்பில் உங்களோட டிராயிங்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது பாலிகனால்ஸ். ஸோ பேப்பர் ஸ்பேஸில் கிரியேட் பண்ண டிராயிங்ஸை பேப்பர் ஸ்பேஸில் மட்டும் தான் சேவ் பண்ண முடியும். மாடல் ஸ்பேஸோட டிராயிங்ஸை மாடல் ஸ்பேஸ் இருக்கும்போது தான் சேவ் பண்ணலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்க, இப்போ இது செலக்ட் ஆகும், பட் இந்த ரெக்டாங்கிளோ இல்லை வேறு சர்க்கிளோ எதுவுமே செலக்ட் ஆகாது. ஸோ இப்போ செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணோம் அப்படின்னா பேப்பர் ஸ்பேஸ் வந்ததுக்கப்புறம் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணியிருக்கேன். ஸோ மூவ் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறது மூலியமாகவும் இல்லை பேப்பரை மாற்ற முடியாமல் மாற்றிக்க முடியும். ஸோ மாடலை வச்சு பிரிண்ட் எடுத்தீங்கன்னா மாடல் உள்ள ஷேப் கிரியேட் ஆகும். ஸோ லேஅவுட், ஸோ எதை பிரிண்ட் எடுக்க போறீங்களோ அந்த லேஅவுட்டில் செட் பண்ணிவிட்டு அதை பிடிஎஃபாக மாற்றிக்கலாம், இல்லை பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த லேஅவுட்டில் பிரிண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த லேஅவுட்டுக்குன்னு பர்டிகுலர் செட்டிங் நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பேஜ் செட்டப் மேனேஜர். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமா இந்த லேஅவுட் உள்ள டிராயிங்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக ஒரு பிரிண்ட் செட்டப் நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ லேஅவுட் 2க்கு மாடிஃபை. ஸோ பிரிண்ட் ஆகும்போது என்ன டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸில் இது பிரிண்ட் ஆகணும். ஸோ டிஃபால்ட்டாக எப்பவுமே இந்த லேஅவுட் பிடிஎஃபாக தான் மாறணும். ஸோ எந்த சைஸுக்கு இந்த டிஃபால்ட்டாக மாறணும்? ஸோ A3 A4. ஸோ ஐஎஸ்ஓவில் A4 செட் பண்ணீங்க, A4 செட் பண்ணியாச்சு. ஸோ லேஅவுட்டுங்கிற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ மாடலில் இருக்கும்போது இந்த லேஅவுட்டுங்கிற ஆப்ஷன் ஹைலைட் ஆகாது. ஸோ லேஅவுட் அப்படியே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா லேஅவுட். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க, க்ளோஸ். இது மாதிரி ஒவ்வொரு லேஅவுட்டுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பேஜ் செட்டப், அதாவது பிரிண்ட் செட்டப் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது ஒவ்வொரு செட்டிங்ஸை மாற்றணும் அவசியம் கிடையாது, ஈஸியாக ஆயிரும். ஸோ புது லேஅவுட் வேணுங்கன்னா நியூ லேஅவுட். ஸோ அந்த லேஅவுட் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஃப்ரம் டெம்ப்ளேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். இது டெலிட் லேயர்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக அந்த லேயர் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் அண்ட் காப்பி. ஸோ இதே மாதிரி லேயர் இன்னொன்று கிரியேட் பண்ணி அந்த லேயர்லேருந்து சம் மாடிஃபிகேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா மூவ் ஆர் காப்பீஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு லேஅவுட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதில் 4 சைஸாக கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை டெலிட் பண்ணிட்டு தான் புதுசாக உங்கள் வியூவை இம்போர்ட் பண்ண போறீங்க. மல்டி வியூ. ஸோ உங்களுக்கு 4 வியூ போர்ட் தேவை. ஸோ என்டர். ஸோ அது ஃபிட் வியூவான்னு கேட்குது, அதுவும் கண்டிப்பாக ஃபிட் வியூ. ஸோ 4 வியூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிட்டு. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக பார்க்க போகிறேன். ஸோ இந்த பேப்பர் ஸ்பேஸில் உங்களுக்கு நீ மாடலில் என்னென்ன அப்ளை பண்ணீங்களோ ஸோ இந்த டூல்ஸ், டிராயிங் டூல்ஸ், மாடிஃபிகேஷன் டூல்ஸ் எல்லா டூல்ஸும் இதுக்கும் அப்ளிகபிளாக செட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது மாடலில் உள்ள டிராயிங்ஸ் இல்லைனா இந்த லேஅவுட்டில் உள்ள டிராயிங்ஸை எப்படி பிரிண்ட் எடுக்கலாம், இல்லை வேறு எப்படி சேவிங் ஃபார்மேட்டை மாற்றலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அது எங்கே இருக்கும்னா அவுட்புட்ஸ். ஸோ அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் உள்ளது பிளாட். ஸோ பிளாட்டுங்கிறது எல்லாமே பிரிண்ட் செட்டிங்.
எப்படி பிரிண்ட் எடுக்கிறது பற்றி இருக்கும். அது எக்ஸ்போர்ட். ஸோ இது பிடிஎஃப் மாற்றினாலோ இல்லை வேறு ஃபைலுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண போனாலோ ஸோ எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட். ஸோ பிளாட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமா டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் செட்டிங்கை கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ பேஜ் பிளாட்டுங்கிற ஆப்ஷன் மல்டி வியூ, அதாவது இந்த மாடலில் உள்ள இந்த டிராயிங்ஸில் உள்ள எல்லா லேஅவுட்டையும் கண்டினியூஸாக நீங்கள் பிரிண்ட் எடுக்க போறீங்கன்னா அது பேர் பேஜ் பிளாட். ஸோ ப்ரிவ்யூ ஆப்ஷன் மூலியமா டேரெக்டாக ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே எப்படி பிரிண்டிங் செட் போடுறது. ஸோ எந்த லேஅவுட் நீங்கள் பிரிண்ட் எடுக்க போறீங்களோ அந்த லேஅவுட்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிடுங்க. ஸோ இதான் பிரிண்ட் எடுக்க போறேன், இல்லை செகண்ட் லேஅவுட் தான் பிரிண்ட் எடுக்க போறேன், ஸோ தேர்ட் லேஅவுட்ஸ், ஸோ எதுனாலும் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு பிளாட். ஸோ பிளாட் செட்டிங் மேனேஜர் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் உள்ளது பேஜ் செட்டப். இதில் நீங்களே ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இதில் லிஸ்ட்ல தெரியும். ஸோ லேஅவுட் 1, லேஅவுட் 2, லேஅவுட் 4க்கு நம்மளே ஒரு பேஜ் செட்டப் ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அதனால இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இல்லை புது செட்டப் நீங்கள் கிரியேட் பண்ணி போறீங்க, உங்க நேம் கொடுத்து கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். இல்லை வேற எங்கேயும் தனி ஃபைலாக நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதை இம்போர்ட் பண்ணாலும் இந்த இம்போர்ட் ஆப்ஷன் மூலியமா அந்த செட்டிங்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணுறது மூலியமா கீழே எந்த செட்டிங்ஸும் உங்களுக்கு மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து தான் இந்த லேஅவுட்ஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சிருப்பீங்க. லேஅவுட்ஸ் 1னா இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகணும், லேயர்ஸ் 2ங்கிறது இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகணும். இல்லை இம்போர்ட் பண்ணி அந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நன்கிற ஆப்ஷன் இருக்கும்போது ஒவ்வொரு செட்டிங்ஸையும் நீங்கள் தான் இண்டிவிஜுவலாக சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது பிரிண்டர் அண்ட் பிளாட்டர். ஸோ எந்த பிரிண்டரில் அது பிரிண்ட் ஆகணும். ஸோ கனெக்ட் பண்ணி எல்லா பிரிண்டரும் அது கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் இது பிடிஎஃபாக மாற்றணும், இல்லை வேறு எதுவும் பிரிண்டரில் மாற்றணும் அப்படின்னாலும் ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பிஎஸ் ரைட்டர். ஸோ அடுத்தது பேப்பர் சைஸ். எந்த பேப்பர் சைஸுக்கு இது பிரிண்ட் ஆகணும் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிரிண்டருக்கும் ஒவ்வொரு தகுந்தாப்புல பேப்பர் சைஸ் செட் ஆகிருக்கும். ஸோ இதில் A4, A4 ஸ்மால், A5, நிறைய A3, ஸோ இந்த ஷீட் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஷீட் தேவையோ அதை சூஸ் பண்ணீங்க. ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் காப்பீஸ் மூலம் எத்தனை காப்பீஸ் உங்களுக்கு தேவைன்னு சூஸ் பண்ணிக்கலாம். கீழே உள்ள பிளாட் ஏரியா. ஸோ இந்த ஸ்க்ரீனில் எந்த பகுதி மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்னு கேட்கும். ஸோ லேஅவுட்டில் இருக்கும்போது டேரெக்டாக லேஅவுட் நீங்கள் கொடுத்துட முடியும். சப்போஸ் நீங்கள் மாடலில் இருந்தீங்கன்னா மாடலையோ இல்லை டிஸ்பிளே இல்லை எக்ஸ்டர்னுங்கிற ஆப்ஷனோ செட் பண்ணணும். ஸோ இதுலேயே நீங்கள் பர்டிகுலர் சூஸ் பண்ணாலும் டிஸ்பிளே எக்ஸ்டர்னுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை மாற்றிக்கலாம். ஸோ இதில் லேஅவுட்னு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு ப்ரிவ்யூ பாருங்கள். உங்கள் டிராயிங்ஸ் லேஅவுட் எப்படி இருந்துச்சோ அதே ஷேப்பில் அது கிரியேட் ஆகிருக்கும். இதே நீங்கள் மாடல்லேருந்து பிரிண்ட் எடுக்கிறீங்க, ஸோ எஸ்கேப் பண்ணுறது மூலியமாக ரிவர்ஸில் வரோம். ஸோ கேன்சல். ஸோ இதில் மாடலில் செட் பண்ணிட்டு ஸோ இப்போ பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ என்ன செட்டிங்ஸ் வேணும், ஸோ அது என்ன ஷீட்டில் உங்களுக்கு டெவலப் பண்ண போறீங்களோ அதை டெவலப் பண்ணிடுங்க. ஸோ பிரிண்ட் நேம் கொடுத்துட்டு அது என்ன ஷீட், A4 ஷீட் ஆர் A3 ஷீட், A3 ஷீட்டை பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஸ்பிளேன்னு கொடுத்துருங்க. ஸோ இது ப்ரிவ்யூ பார்க்கும்போது ஆட்டோகேடில் உங்கள் ஆப்ஜெக்ட் எப்படி தெரியுதோ அதே மாதிரி இது பிரிண்ட் ஆயிரும். ஸோ எஸ்கேப். ஸோ அடுத்த ஆப்ஷன் எக்ஸ்டெண்ட். ஸோ உங்கள் ஷீட்டுக்கு தகுந்தாப்புல உங்கள் டிராயிங் எக்ஸ்டெண்ட் ஆகும், இல்லை ஃபிட் மாதிரி ஆகணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ். ஸோ எக்ஸ்டென்ஸ்னு கொடுத்துட்டு ப்ரிவ்யூ. உங்கள் ஷீட் தகுந்தாப்புல இது ஃபிட்டுங்கிற வியூ கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே இது இந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆனிச்சுன்னா ஸோ மேலே ஏரியா தேவைப்படும், அதனால இதோட இது ஸ்டாப் ஆயிட்டு. ஸோ இது எஸ்கேப் பண்ணி ரிவர்ஸில் வந்துடுறோம். ஸோ இதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன் லிமிட்ஸ். ஸோ உங்கள் லிமிட்ஸ் நீங்கள் பிளான் பண்ண ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் வரைகிறதுக்கு முன்னாடியே என்ன லிமிட்ஸ் செட் பண்ணீங்களோ அதில் உள்ள படம் மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா லிமிட்ஸ். ஸோ அது ப்ரிவ்யூ. ஸோ இது லிமிட்ஸுக்குள்ளே எந்த படமும் இல்லாதனால இது எம்டி ஸ்பேஜாக இருக்குது. ஸோ இதில் கடைசி ஆப்ஷன் விண்டோ. ஸோ ஒரு டிராயிங்ஸில் பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, ஸோ செலக்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா விண்டோங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ எதெல்லாம் பிரிண்ட் ஆகணுமோ அதை கவர் பண்ணால் போதும். ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இல்லை இந்த விண்டோவில் திரும்பி ரிவர்ஸில் போகிறேன், இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னாலும் அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி பிரிண்ட் ஆகிறது எங்கே இருக்கணும், கரெக்டாக சென்டரில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக அது சென்டர் பொசிஷனில் உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இது ஃபிட் டு பேப்பர். ஸோ ஸ்கேல் பண்ண விரும்பாமல் டேரெக்டாக ஃபிட் டு பேப்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஸ்கேல் வெளி கேட்காது. இல்லை வரைஞ்ச ஆப்ஜெக்ட்லேருந்து 2 மடங்கு பெருசாகி இது பிரிண்ட் ஆகணும், ஸோ 3 மடங்கு பெருசாகினா அவர் டைமென்ஷனை பேஸ் பண்ணி இது பெருசாகும். ஸோ ஃபிட் டு பேப்பர்ங்கிற ஆப்ஷனை டேரெக்டாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ விண்டோ. ஸோ எந்த விண்டோ உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும். ஸோ ப்ரீவியஸ் விண்டோ பிளாக் கலரில் தெரியும். ஸோ இதான் உங்களோட விண்டோ. ஸோ ப்ரிவ்யூ கொடுக்கும்போது ஸோ எக்ஸாக்டாக அது மட்டும் கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் ரைட்ஸில் உள்ள ஆப்ஷன் பிளாட் ஸ்டைல். ஸோ இதில் ஏகேட், டிடபிள்யூ விர்ச்சுவல் பென்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஏகேடுங்கிற ஆப்ஷன் மூலியமா பிளாக் அண்ட் ஒயிட்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாட் பென்ஸ் மூலியமா இதை கலர் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா விர்ச்சுவல் பென்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமா யூஸ் பண்ணி கலர் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ பிளாட் இன் பேக்ரவுண்ட். ஸோ பிரிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகணும் அப்படின்னா பிளாட் இன் பேக்ரவுண்ட்ஸ். ஸோ பிரிண்டிங் லேஅவுட்ஸ் போர்ட்ரேட்டாக இருக்கணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கணுமா, ஸோ அதோட சைஸஸ் மட்டும் உங்களுக்கு மாறும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த பிரிண்டெல்லாம் இது பிரிண்ட் ஆகும்.
அடுத்தது பேட்ச் பிளாட். பேட்ச் பிளாட் அப்படிங்கிறது நிறைய லேஅவுட் மாடல்ஸ் இருக்கும்போது அதை ஒன்றா பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப பேட்ச் பிளாட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது என்னென்ன இந்த டிராயிங்ஸில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ இங்கே உள்ள டிராயிங்ஸ், ஸோ அதோட மாடல், அதோட 2 லேஅவுட்ஸ். அடுத்தது நீ ஓப்பன் பண்ணிக்கிற இந்த ப்ராஜெக்ட், அதோட மாடல் 4 லேஅவுட்ஸ். ஸோ இந்த டேப்பில் எந்த டிராயிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிச்சோலோ அத்தனை டிராயிங்ஸோட மாடலும் கிரியேட் ஆகும், அந்த டிராயிங்ஸோட லேஅவுட்டும் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, இது தேவையில்ல, இது வேண்டியில்ல, இதுமாதிரி 3 வேண்டியில்ல. ஸோ இது 4ம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த பேட்ச் பிளாட் மூலியமா உங்களுக்கு DWF-ஆக பிரிண்ட் எடுத்துக்கலாம். DWF PDF உங்களால் மாற்ற முடியும். ஸோ PDF-ஆ மாற்றிட்டீங்க. பப்ளிஷ். ஸோ எந்த இடத்துல இந்த PDF சேவ் ஆகும்னு கேட்கும். நான் டெஸ்க்டாப்பில் இன்ஃபோமீடியாங்கிற பேரில் சேவ் ஆகணும். ஓகே. கரண்ட் சீட்லேயே ரன் ஆகட்டும். எஸ். க்ளோஸ். ஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸில் இந்த ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ பிரிண்டிங் பப்ளிஷ் இஸ் ப்ராசஸிங் பேக்ரவுண்ட். க்ளோஸ். ஸோ இதுக்கு அடுத்து பேஜ் செட்டப் மேனேஜர். ஸோ இந்த பேஜ் இல்லை இந்த லேஅவுட்டுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக ரைட் கிளிக் பண்ணி செட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த சைஸஸ் அண்ட் பிரிண்ட் செட்டிங் செட் பண்ணுறதா இந்த பேஜ் செட்டப் மேனேஜர். அடுத்து உள்ளது வியூ டீடைல்ஸ். இந்த பிரிண்ட் செட்டிங்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ எந்த மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா வியூ டீடைல்ஸ். அடுத்தது பிளாட் மேனேஜர். ஸோ அந்த பிரிண்ட் எடுக்கிறது பிளாட்டிங் மேனேஜர் தான் இது. ஸோ இது எந்த செட்டிங்ஸை அரெஸ்ட் பண்ணணும். ஸோ AutoCAD PDF ஃபைல்ஸ், ஸோ உள்ள எல்லா செட்டிங்ஸ் இதெல்லாம் கிரியேட் ஆகிருக்கும். பேஜ் செட்டப் மேனேஜர் நீங்கள் மாடிஃபை பண்ணுறப்ப இங்கே உள்ள டூல்ஸ் தான் அது. ஸோ எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி அது ரன் ஆகணுமோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் பிளாட்டிங் மேனேஜர். AutoCAD. ஸோ இது ஒன்றும் ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸ். ஸோ நீங்கள் பண்ண பேட்ச் பிளாட் கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ ஓப்பன் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ எங்கே சேவ் பண்ணி லொக்கேஷன் கொடுத்தீங்களோ அந்த இடத்துல அது போய் சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த லொக்கேஷனை ப்ரௌஸ் பண்ணுறீங்க. இங்கே ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபைல் ஒன்று சேவ் ஆகிருக்கு. ஸோ இந்த பிடிஎஃபை டபுள் கிளிக் பண்ணுறது மூலியம் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ உங்களோட மாடல், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மாடல் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் பேஜ் ஆகும். அடுத்த லேஅவுட் செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். ஸோ ஒன்று வரிசையாக பிரிண்ட் ஆகணும். கிரியேட் பண்ணுற எல்லா டிராயிங்ஸும் பிரிண்ட் ஆகிறப்ப இந்த பேஜ் லேஅவுட்ஸ். ஸோ இந்த பிடிஎஃப் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் பிடிஎஃப் ஆப்ஷன்ஸ். அடுத்த மாடல் வச்சுக்குவோம். ஸோ இந்த டிராயிங்ஸை வேறு ஃபார்மெட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் டு PDF இல்லை DWF-ஆக மாற்றிக்க முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் 3 ஆப்ஷன், DWX அண்ட் DWF அண்ட் PDF. ஸோ DWFங்கிறது டிராயிங் வெப் ஃபார்மெட்டாகவும், PDFங்கிறது சாதாரண ரீடிங் ஃபைலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதோட செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கணும், டிஸ்பிளே மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகணுமா, இல்லை எக்ஸ்டெண்ட் மெத்தடா, இல்லை விண்டோ மெத்தடான்னு டேரெக்டாக உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்பிளே அப்படிங்கிறது AutoCAD என்ன ஸ்க்ரீனில் தெரியுதோ அதே மாதிரி பிரிண்ட் ஆகணும். அதாவது PDF-ஆக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே. எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது ஃபிட் வியூ. ஸோ உங்கள் டிராயிங் சின்னதாக இருந்துச்சுன்னா அது இந்த ஷீட் செட்டுக்கு தகுந்தாப்புல சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ பெருசாகிக்கலாம், மேபி சின்னதாகிக்கலாம். ஸோ விண்டோ. ஸோ நிறையா டிராயிங்ஸில் ஒரு பர்டிகுலர் டிராயிங்ஸை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, இல்லை PDF-ஆக மாற்ற போகிறீங்க அப்படின்னா இந்த விண்டோங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, பேஸ் செட்டப். ஸோ கரண்ட் அப்படிங்கிறது இந்த பேஜுக்கு நீங்கள் என்ன செட்டப் கொடுத்தீங்களோ அந்த செட்டப் படி ரன் ஆகணும் அப்படின்னா கரண்ட். ஓவர் அப்படிங்கிறது வேறு எதுவும் செட்டிங் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதை ப்ரிவியூ பண்ணிக்கலாம். ஸோ DWF-ஆக மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷன், PDF-ஆக மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷன். ஸோ இந்த மாடலில் உள்ளதை PDF-ஆக மாற்ற போகிறோம். PDF. ஸோ எவ்வளோ குவாலிட்டி இதெல்லாம் கேட்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டே செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் PDF. ஸோ வெளியே உங்களுக்கு இருந்த ஆப்ஷன் எல்லாமே இதுலேயும் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் டிஸ்பிளே மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகணுமா, இல்லை எக்ஸ்டெண்ட் மெத்தடில் எக்ஸ்போர்ட் ஆகணுமா, அடுத்தது விண்டோ மெத்தட். ஸோ கரண்ட் செட்டிங் அண்ட் ஓவர் செட்டிங். ஸோ உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் செட்டப்பில் ரன் ஆகணும். ஸோ அதோட நேம் நான் ப்ராஜெக்ட் 1 நேம் செட் பண்ணிக்கிறேன். சேவ். ஸோ இது PDF-ஆக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, அந்த கன்வெர்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மெனு மேனேஜரில் ஓப்பன் ஆகும். எங்கே சேவ் லொக்கேஷன் கொடுத்துருந்தீங்களோ அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 1 நீங்கள் கொடுத்த பேரில் ஒரு PDF ரெடி ஆகிருக்கும். ஸோ எக்ஸ்டெண்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுனால இது ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் போர்ஷன், அதாவது அந்த ஃப்ரண்ட் வியூ மட்டும் நீங்கள் PDF-ஆக மாற்ற போகிறீங்க, இல்லை ரைட் சைடு வியூ மட்டும் PDF-ஆக மாற்ற போகிறீங்க அப்படின்னா அதே PDF ஆப்ஷனில் விண்டோ. ஸோ விண்டோவை செலக்ட் பண்ணி ஸோ எதை மட்டும் கவர் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு PDF-ஆக மாறும். ஸோ அதோட நேம் Pro 1 செட் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோ சேவ். ஸோ திரும்பி அது போகும்போது Pro 1 செட் ஆகிருக்கு. இந்த PDF ஓப்பன் பண்ணும்போது அந்த டிராயிங்ஸ் உங்களோட சூஸிங், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸில் எந்த செலெக்ஷன் பண்ணீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ விண்டோ மெத்தட் இங்கே டேரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் விண்டோ.
ஸோ எந்த விண்டோவை கவர் பண்ணணுமோ அந்த விண்டோவை இங்கே கவர் பண்ணீங்க. எக்ஸ்போர்ட் ஏரியா. ஸோ எந்த எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் விண்டோ சூஸ் பண்ணி உள்ள ஆப்ஷன் தான் இந்த விண்டோ ஆப்ஷன். ஸோ ஒரு லேஅவுட்டை நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும், அதை பிடிஎஃப் மாற்றினா எந்த லேஅவுட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் அவுட் எக்ஸ்போர்ட். ஸோ எந்த ப்ராஜெக்ட்டில் சேவ் ஆகணும் அப்படின்னு நேம் கொடுத்து செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ டிடபிள்யூஎஃப்ங்கிறதும் இதை மாற்றிக்க முடியும், டிடபிள்யூஎக்ஸாகவும் மாற்றிக்க முடியும். அடுத்தது ஒரு சிவில் பிளான் ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ ஓப்பன். ஸோ அதில் உள்ள பிளான் ஸோ ஓப்பன் பண்ணீங்க. ஸோ இந்த பிளானுக்கு எப்படி லேஅவுட் செட் பண்ணலாங்க பற்றி பார்க்கலாம். ஸோ இது மாடல், அடுத்து லேஅவுட். ஸோ நீங்கள் வரைஞ்ச டிராயிங்ஸ், ஸோ பிளான் ஆக்சுவலாக இங்கே என்னென்ன மாடலில் கிரியேட் பண்ணிருந்தீங்களோ அத்தனை மாடலுமே இதில் டிராயிங்ஸில் டெவலப் ஆகிருக்கும். ஸோ லேஅவுட் 1, லேஅவுட் 2. ஸோ எக்ஸ்ட்ராவும் லேஅவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ லேஅவுட் மூலியமாகவும் இல்லை அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணுறது மூலியமாக அது புது லேஅவுட்டாக கிரியேட் ஆகும். ஸோ லேஅவுட் 1, லேஅவுட் 2. ஸோ இதை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் இந்த பிளானை மட்டும் தான் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ டபுள் கிளிக், இந்த பிளானை ஜூம் பண்ணி செட் பண்ணிக்க போறீங்க. ஸோ இந்த பிளான் 4 வேணும் அப்படின்னா லேஅவுட் 3ல இந்த ஃபுல் லேஅவுட்டையும் டெலிட் பண்ணிட்டு மல்டி வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா ஸோ 2, 3 தெரிய வச்சுக்க முடியும். ஸோ 2 தெரியணும், 2 என்டர். ஸோ அந்த ரெண்டும் எப்படி பிரியணும், ஹரிசாண்டலாக பிரியணுமா இல்லை வெர்டிகலாக பிரியணுமா? ஸோ வெர்டிகல், ஸோ வி என்டர். ஸோ பிரிஞ்ச 2 வியூவும் கரெக்டாக ஃபிட் வியூங்கிற ஆப்ஷனுக்கு கிரியேட் ஆகணும், ஃபிட். ஸோ இது ஒரு பிளான் ஆகும். ஸோ ஒரே பேஜில் 2 பிளான் எடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லேஅவுட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுக்க முடியுமோ இல்லை பிடிஎஃபாக மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ அவுட்புட். ஸோ பிடிஎஃப்ல எப்படி கிரியேட் ஆகணும், லேஅவுட் கரண்ட் லேஅவுட்ல என்ன ஸ்டேட்டஸில் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது செட் ஆகணும். ஸோ எக்ஸ்போர்ட். ஸோ இது பேர் பிளான், கரண்ட் லேஅவுட்ல செட் பண்ணீங்க, அது சேவ். ஸோ நீங்கள் சேவ் பண்ண லொக்கேஷனில் அந்த பிளானுங்கிற பிடிஎஃப் போய் சேவ் ஆகிருக்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறது மூலியம் ஓப்பன் ஆகி செட் பண்ண எல்லாமே கரெக்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கேன்சல். ஸோ இதை அப்படியே வச்சு நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாலும் பிரிண்ட். ஸோ பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் பிளாட் இல்லை லேஅவுட்ல என்ன செட்டிங் கொடுத்தீங்களோ அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ லேஅவுட் கொடுத்த செட்டிங்கை இந்த லேஅவுட் 3க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க போறீங்க. ஸோ அதில் என்ன மாதிரி டெவலப் ஆக போகுது, ஸோ எந்த ஷீட்டில் இது பிரிண்ட் ஆகணுங்கிறத டிஃபால்ட்டாக செட் பண்ணுங்க. ஸோ ISO A2 ஆர் A3 செட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே உள்ள 4 ஆப்ஷன் டிஸ்பிளே, எக்ஸ்டெண்ட், லேஅவுட்ஸ். ஸோ லேஅவுட்டுங்கிறப்ப டேரெக்டாக லேஅவுட்டை செட் பண்ணிக்கலாம். ஸோ மாடல் இருக்கிறப்ப டிஸ்பிளே, எக்ஸ்டெண்ட் அண்ட் விண்டோங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே பிளானை நீங்கள் மாடல்லேருந்து பிரிண்ட் எடுக்கும் போது பிரிண்ட், ஸோ எந்த மாதிரி பிரிண்டில் இது பிரிண்ட் ஆகணும், ஸோ என்ன பேப்பர் சைஸுக்கு இது பிரிண்ட் ஆகணும், ஸோ டிஸ்பிளேல உள்ள விண்டோ. ஸோ இப்போ இந்த பிளானை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிளான் மட்டும் அது ஆக்சுவலாக பிடிஎஃப் மாறும். ஸோ எஸ்கேப். ஸோ இதில் உள்ள சென்டர் த பிளாட் ஆப்ஷன் மூலியமா அந்த படம் கீழே இருந்தால் கரெக்டாக சென்டருக்கு பிளாட் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு எங்கே இருந்தாலும் கரெக்டாக பேப்பரோட சென்டரில் பிளாட் ஆகும்.